வெல்கம் டு ஜேஎஸ் அகாடமி. யூஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு இன்னும் 25 டேஸ் தான் இருக்குது. இந்த 25 டேஸை எப்படி யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது, எஃபெக்டிவாக எப்படி படிக்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், மேனேஜிங் டைம் எஃபெக்டிவ்லி. ஸோ நமக்கு இருக்கக்கூடிய இந்த 25 டேஸை நம்ம எவ்வளோ எஃபெக்டிவாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்மளுடைய அப்கமிங் சக்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிட்டர்மைன் ஆக போகுது. ஸோ அப்போது இந்த 25 டேஸை நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக எந்த டைமில் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எதை படிக்கணும் அப்படின்றத தாண்டி எதெல்லாம் நம்ம படிக்க வேண்டாம், எதெல்லாம் ரொம்ப வாஸ்ட் டாப்பிக்காக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னா அதுக்கு 6th to 10th. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டாண்டர்ட் லெவலாக வச்சுருக்காங்க. ஸோ இப்போ இந்த 6th to 10th நீங்கள் அளவுக்கு அதிகமாக படித்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிவிட்டு நம்மளோட மேஜரில் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் போகிறது அப்படின்றது ஒரு நல்ல ஒரு முடிவு இல்லை. ஸோ அதனால் இருக்கக்கூடிய டைமை எப்படி எஃபெக்டிவாக நம்ம ரீப்ரொடக்ஷன் பண்ணுறது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். ஸோ அப்போது 30 டேஸ் ஷெடியூல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். அதனுடைய பிடிஎஃப்பும் அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், அதை பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், ப்ரியாரிட்டைசிங் டாபிக்ஸ். இப்போது 10 யூனிட்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த 10 யூனிட்ஸில் இருந்து தான் 150 மார்க்ஸுக்கு நமக்கு வந்து கொஷின்ஸஸ் வரப்போகுது. அப்போது அந்த 150 மார்க்ஸுக்கு வரப்போகிற கொஷின்ஸஸ் எந்தெந்த டாப்பிக்கெல்லாம் ரொம்ப ரெலவெண்ட் டாபிக், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ், இதில் இருந்து ஒரு கொஷின் வந்தே தீரும் அப்படின்ற மாதிரியான டாபிக்ஸ் என்னென்ன இருக்கோ அந்த டாபிக்ஸை மோர் ஆர் 2 to 3 டைம்ஸ் நீங்கள் வந்து அதை ரிவிஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் தென் கிரியேட்டிங் ஏ ஸ்டடி டைம் டேபிள். ஸோ இந்த 30 டே ஷெடியூல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணி இருக்கோம். ஸோ அந்த ஷெடியூலை நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி இந்த 25 டேஸஸை நீங்கள் எப்படி ரீப்ரொடக்டிவாக யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றதுக்காக நீங்கள் உங்களுக்கு ஓனாக வந்து ஒரு டைம் ஷெடியூலை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அண்ட் தென் யூட்டிலைசிங் அவைலபிள் சோர்சஸ். ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட நிறையா சோர்சஸ் வந்து நம்ம வச்சுருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய அகாடமியோட சோர்சஸ் வச்சுருப்போம், இல்லை நெட் சோர்சஸ் வச்சுருப்போம், பிடிஎஃப்ஸ் வச்சுருப்போம். ஸோ இதெல்லாமே வந்து சோர்சஸ். ஸோ அப்போ அந்த சோர்சஸில் இருந்து நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த 10 யூனிட்டுக்கான டாபிக்ஸஸ் நம்ம வச்சிருக்க சோர்சஸ்லேருந்து என்னென்ன இருக்குது அதை ஃபஸ்ட்டு தனியாக எடுத்து அந்த டாப்பிக்கை வந்து நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறோம். லிங்க்ஸ் டு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ நம்ம வச்சிருக்கக்கூடிய மெட்டீரியல் இருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட டாபிக்ஸ்க்கு ரெலவெண்ட்டை எடுத்துட்டு ப்ளஸ் அடிஷ்னலாக அதுக்கு ஆட் ஆன் இன்ஃபர்மேஷன்ஸை வேரியஸ் சோர்சஸ்லேருந்து எடுத்துக்கிறது நல்லது. அண்ட் தென் பிரேக் டவுன் த சிலபஸ் அண்ட் ப்ரியாரிட்டைஸ் கீ பாயிண்ட்ஸஸ். இப்போ சிலபஸை வந்து ஃபஸ்ட் நம்ம பிரேக் டவுன் பண்ணணும், விச் மீன்ஸ் நம்ம அலோகேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூஜிடிஆர்பி இங்கிலீஷுக்கு பொயட்ரி, டீட்டெயில் ஸ்டடி, நான் டீட்டெயில் ஸ்டடி, ப்ரோஸ், டீட்டெயில் ஸ்டடி, நான் டீட்டெயில் ஸ்டடி, இந்த மாதிரி நிறையா கொடுத்துருப்பாங்க. இதில் எது எல்லாம் பிரிட்டிஷ் லிட்ரேச்சருக்குள்ளார வருது, எந்தெந்த பொயட்ரி எல்லாம் பிரிட்டிஷ் லிட்ரேச்சருக்குள்ளே வருது, அப்போது பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் பொயட்ரி, அதில் டீட்டெயில் நான் டீட்டெயில். இப்போது அமெரிக்கன் லிட்ரேச்சர் பொயட்ரி, டீட்டெயில் நான் டீட்டெயில், இந்த மாதிரி சிலபஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம செக்ரிகேட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. அண்ட் அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸை நம்ம எடுத்து வச்சுக்கிறது நல்லது. ஸோ அண்ட் தென் ஐடென்டிஃபைங் ஹை வெயிட்டேஜ் டாபிக்ஸ். இப்போது ஹை வெயிட்டேஜ் டாபிக்ஸ் அப்படின்றது, இப்போது கிரிட்டிசிசம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த டாப்பிக்கில் நீங்கள் எவ்வளோ படித்தாலும் நம்மளுக்கு அந்த இடத்துல கிரிட்டிக்கலாக ஆன்சர் பண்ணக்கூடிய மாதிரி தான் நம்மளுக்கு அங்கே வரப்போகுது. ஸோ அப்போது ஒரு ஹை வெயிட்டாக அந்த டாபிக் இருக்குது, இந்த வாட்டி அவங்க கொடுத்துருக்க கிரிட்டிசிசம் ரொம்ப ஹெவியான ஒரு டாபிக், லைக் ரொம்ப ஓல்டு டாபிக்ஸஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது அதை நம்ம படிக்கிறதுக்கு இட் கன்சியூம்ஸ் மோர் டைம். அந்த டைம் கன்சியூமேஷனெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு ஸோ நிறையா சோர்ஸஸை ரெஃபர் பண்ணி இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டா கிரிட்டிசிசம்லேருந்து வரக்கூடிய அந்த ஒரு பர்டிகுலர் டாப்பிக்லேருந்து வரக்கூடிய கொஷினுக்கு நம்மளால் ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணிட முடியும். அண்ட் தென் ரிவியூவிங் பாஸ்ட் எக்ஸாம்ஸ். ஸோ யூஜிடிஆர்பி பொறுத்த மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம் நடக்கலை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நடக்க போகுது. ஸோ அதனால் நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அப்படின்றது ஒன்று இல்லை. பட் பிஜிடிஆர்பி ப்ரீவியஸ் இயர்ஸோட கொஷின் பேப்பர்ஸ், பாலிடெக்னிக் டிஆர்பி கொஷின் பேப்பர்ஸ், இந்த ஸ்டாண்டர்டில் தான் இதையும் இருக்க போகுது. சரிங்களா? ஸோ அப்போது அதில் நமக்கு கொடுத்துருக்கிற சிலபஸுக்கான டாபிக்ஸ் பிஜிடிஆர்பிலையும் பாலிடெக்னிக் டிஆர்பிலையும் கண்டிப்பாக நிறைய டாபிக்ஸ் ரெலவெண்ட் ஆகுது. ஸோ அப்போது அந்த எக்ஸாம்ஸில் நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய டாபிக்ஸில் என்ன மாதிரியான கொஷின்ஸஸ் எல்லாம் அவங்க கேட்டு இருக்காங்க ஆல்ரெடி.
ஸோ இப்போ என்ன மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸோடைய கொஷின் பேப்பர்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ் டு ஸ்டே காம் அண்ட் ஃபோக்கஸ்ட். ஸோ 7th வந்து இந்த எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருந்துருக்கணும். ஆனால் மழையின் காரணமாக இந்த எக்ஸாம் வந்து 1 month போஸ்ட்போன் ஆகி 4th Feb வந்து தள்ளி வச்சுட்டாங்க. ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கிரியேட் பண்ணி விட்டுடுச்சு. ஜஸ்ட் பிகாஸ் நான் 7ஆம் தேதி முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கலான்னு பார்த்தேன். வெதர் ஐ கிளியர் இட் நாட் பட் இந்த ஒரு ஸ்ட்ரெஸ் அவுட் பஸ்லேருந்து வெளியில் வரலான்னு பார்த்தேன். ஆனால் அது முடியாமல் போச்சு அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க. டோன்ட் வரி. இந்த 1 month டைம் அப்படின்றது ஒரு நல்ல ஒரு கிரேஸ் டைம். நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. 7ஆம் தேதி எக்ஸாமுக்கு யாரெல்லாம் ப்ரிப்பேர்டாக இருந்தீங்களோ அவங்க இந்த 1 monthல இன்னும் நிறைய டாபிக்ஸை ரிவிஷன் பண்ணுறதுக்கான ஒரு பாசிட்டிவ் நோட்டாக தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர்த்துட்டு இதில் போட்டு நம்ம வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம போட்டுக்க கூடாது. அண்ட் தென் திங்க் பாசிட்டிவ். பிஜிடிஆர்பி எக்ஸாம், பாலிடெக்னிக் டிஆர்பி இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதி நிறைய பேர் ஃபெட்டப் ஆகிட்டு இருப்பாங்க. ஸோ 1 மார்க்கில் சின்ன ஒரே ஒரு பாயிண்ட் மார்க்லலாம் வந்து கட் ஆஃபில் வெளியேறினவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்போது நம்மளுக்கு இந்த கவர்மெண்ட் எக்ஸாமில் நம்மளுக்கு ஒரு லக்கே இல்லை அப்படின்ற அந்த மனநிலையை தாண்டி இந்த எக்ஸாமை நம்மளால் பாஸ் பண்ண முடியும். பிஜிடிஆர்பி எக்ஸாம்ஸ் எழுதின ஸ்ட்ரென்த்தை விட யூஜிடிஆர்பி எழுத போகிறவங்களோட ஸ்ட்ரென்த் ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகே, அப்போது பிஜிடிஆர்பி எழுதின ஸ்ட்ரென்த்லேயே நான் வந்து பாயிண்டில் தான் மிஸ் பண்ணேன் அப்படின்னா யூஜிடிஆர்பி எழுத போகிறவங்களோட ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மி. அப்போது இதில் கண்டிப்பாக நான் டாப் ரேங்க்லேயே வருவேன் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் திங்கிங் நம்மளுக்கு இருக்கணும். அண்ட் தென் குயிக் ரிவ்யூ ஆஃப் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ். இப்போ நீங்கள் எடுத்து வச்சிருக்கிற கீ நோட்ஸஸ் நீங்கள் அது எந்த அளவுக்கு ரிவிஷன் பண்ணுறீங்க அப்படின்றதில் தான் அந்த நீங்கள் எடுத்த அந்த நோட்ஸுடைய யூஸ்ஃபுல்னஸ்ஸே இருக்குது. நான் நிறைய நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், ஆனால் எனக்கு திருப்பி பார்க்கறதுக்கு டைமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா அது வந்து சுத்தமாக யூஸே இல்லாத ஒரு விஷயம். அது ஜஸ்ட் பிகாஸ் நம்ம நோட்ஸ் எடுக்கிறதே லாஸ்ட் டைமில் நம்ம ரிவிஷன் பண்ணிக்கிறதுக்காக தான். ஸோ அப்போ குயிக் ரிவ்யூ ஆஃப் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஆக்டிவ் லேர்னிங் டெக்னிக்ஸ். இந்த ஆக்டிவ் லேர்னிங் டெக்னிக்ஸ்ன்றது நிறைய பேர் நான் படித்து நான் மட்டுமே வச்சுக்கிறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணுறது இல்லை. ஏன்னா அவங்க படித்து மார்க் எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு. அப்படி இல்லாமல் அவங்க கூட ஒரு குரூப் டிஸ்கஷனில் ஈடுபடலாம். அப்படி இல்லாட்டி ஆன்லைன் குவிஸஸ் நிறையா இருக்குது, ஸோ அதில் பண்ணலாம். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு ஆக்டிவ் லேர்னிங்கில் நீங்கள் இன்வால்வ் ஆனீங்க அப்படின்னா நம்ம ஒரு கொஷினை மற்றவங்களுக்கு சொல்லும் போது மற்றவங்க கிட்ட இருந்து அடிஷ்னலாக ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம வாங்கிக்கலாம். ஸோ ஆக்டிவ் லேர்னிங் டெக்னிக்ஸ் ஹெல்ப்ஸ் யூ டு லேர்ன் லாட்ஸ் ஆஃப் திங்ஸஸ் ஃப்ரம் சம் அதர் பீப்புள்ஸஸ். அண்ட் யூட்டிலைசிங் ஆன்லைன் ரிசோர்ஸஸ். ஸோ இப்போல்லாம் ஆன்லைன் ரிசோர்ஸஸ் எக்கச்சக்கமாக வந்துடுச்சு. இப்போ எக்ஸாமுக்கு படிக்கிற எல்லாருமே கண்டிப்பாக நம்ம யூடியூபை ஒரு மேஜர் பிளாட்ஃபார்மாக யூஸ் பண்ணி தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்போது அது இல்லாமல் விச் மீன்ஸ் ஸ்பார்க் நோட்ஸ் இருக்குது, கிரேட் சேவர் இருக்குது, கிளிஃப் நோட்ஸ் இருக்குது. அண்ட் தென் இந்த மாதிரி நிறையா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன் சோர்சஸ், லிட் சார்ட்ஸ், இ நோட்ஸ் இந்த மாதிரி நிறையா வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதில் சம்மரிஸ் படிக்கிறது அண்ட் கிரேட் சேவர் அண்ட் கிளிஃப் நோட்ஸஸ்லாம் கீழேயே வந்து நமக்கு குவிஸஸ் வரும். ஸோ அந்த குவிஸஸ் அட்டன் பண்ணி நம்மளே வந்து எவல்வேட் பண்ணிக்கிறது. ஸோ அப்போ இந்த மாதிரி ஒர்க்ஸை வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம இன்னும் நான் படித்த ஒரு டாப்பிக்லேருந்து இந்த மாதிரியும் ஒரு கொஷின் வருமா அப்படின்ற ஒரு அவேர்னஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகும். ஸோ ஆன்லைன் ரிசோர்ஸஸை ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க. த பவர் ஆஃப் விசுவலைசேஷன். ஸோ நம்ம எந்த அளவுக்கு நம்ம படிக்கிறோமோ அதை விட ரொம்ப முக்கியமானது அது விஷுவலைஸாக நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வர்றது. ஓகே, ஸோ நம்ம படிக்கிற விஷயத்த அப்படியே நம்ம கண் முன்னாடி ஒரு பொருளாக நம்ம நிறுத்துறதன் மூலிமா நம்மளால ஈஸியாக அதை வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைன் பண்ண முடியும், மெமரியிலேருந்து நம்மளால ரீகால் பண்ண முடியும். ஒரு புக்கை நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அங்கே அந்த கொஷின் வந்துச்சுன்னா இந்த புக்கில் இந்த இடத்துல ரைட் ஹேண்ட் சைடில் கீழே பாட்டம் கார்னரில் தான் இந்த கொஷின் இருந்தது அப்படின்ற லெவலுக்கு நம்மளோட மெமரியிலேருந்து அது ரீகால் ஆகும். ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையுமே படிக்கிற எல்லாத்தையுமே நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி வச்சுட்டு படிச்சிங்க அப்படின்னா அது ரொம்பவுமே உங்களுக்கு ஆன்சரை ரீகால் பண்ணுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று லாஸ்ட் மினிட் ரிவிஷன். ஸோ இந்த லாஸ்ட் மினிட் ரிவிஷன் தான் உங்களை வந்து பார்த்தீங்கன்னாக்கா கட் ஆஃப்குள்ளார வைக்க போகுது. ஓகே, கட் ஆஃப்லேருந்து நான் வெளியில் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த லாஸ்ட் மினிட் ரிவிஷனை மிஸ் பண்ணவங்கள தான் இருப்பாங்க. ஸோ அந்த லாஸ்ட் மினிட் ரிவிஷனை மிக 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 கவனமாக அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 days எடுத்துக்கிட்டு புதுசாக எதையும் படிக்காமல் படித்த விஷயங்களை ரீகால் பண்ணுங்கள். ஸோ அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆல் த பெஸ்ட் டீச்சர்ஸ். ரொம்ப ஹோப்போட எக்ஸாம்ஸ் எழுதுங்க. அண்ட் ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு நம்ம JS அகாடமி சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.